கேர்ள் ஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ். அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா நீங்க வந்து லக்கி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளிப் ஒன்று ப்ளே பண்றேன். அந்த கிளிப்பை நீங்க எல்லாருமே வந்து பாத்துருங்க. I love this quote. It's a beautiful quote which says, "A man's character is seen or is tested when he has everything, and a woman's character is tested and seen when his man has nothing." கிளிப் எல்லாமே வந்து பார்த்துருவீங்க. இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? அது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மென்னோட கேரக்டர் எப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, அவன்கிட்ட எல்லாமே இருக்கும்போது, ஒரு ஃபினான்ஷியலாவும் சரி, மணி ரீதியாவும் சரி, எல்லாமே அவன்கிட்ட இருக்கும்போது அவனோட கேரக்டர் என்ன அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற நம்மளே நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து உமனோட கேரக்டர் எப்படி டெஸ்ட் பண்ணலாம், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கும்போது அவங்களோட கேரக்டர் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த பையன் கிட்ட எதுவுமே இல்லாத போது அவங்க எப்படி இருக்காங்க அவங்க கூட அப்படின்றத வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்றாங்க. இப்போ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மற்ற வீடியோல பார்க்குற மாதிரி இந்த ரேண்டமா வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் எடுத்தோடனே லிஸ்ட் பண்ற மாதிரி இந்த லாயலா இருக்கணும், கேரிங்கா இருக்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து லிஸ்ட் பண்ற போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்படி இல்லாம நம்ம வந்து ஒரு ரியல் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேச போறோம் இல்ல பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பேசுறது இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டென்ட். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரே சீரியஸான டாபிக்கா போயிட்டு இருந்தது. சரி கொஞ்சம் ஜாலியாகவும் பேசலாம் அப்படின்ற நோக்கம் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு வீடியோ. எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா சிவகார்த்திகேயன், ஆர்த்தி. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிள் நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து அஜித் குமார், ஷாலினி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா, ஜோதிகா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து கான்ஸ்டன்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தான் இருப்பாங்க. நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம், சேம் டைம் இப்பவுமே அப்படியே தான் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஒரு வீடியோல வந்து சொல்லியிருப்பாரு. நான் அந்த வீடியோ ப்ளே பண்றேன். நீங்க then Aarti, yeah, my wife. Even before coming into cinema, she married me. Yeah. appude mimmalni nammaru. Appude mimmalni nammaru. From then she's in. Yeah. That's bigger support. No, see, cinema wise, like people will find talent. They need a talent to showcase it and to make money. It's a business. But without expecting anything, I didn't even have proper salary. He said okay to me, okay, he will take care of me. So I should always be grateful to God. ஒரு மென்னா இருக்கட்டும் இல்லை உமனா இருக்கட்டும், அவங்க கரியரை வந்து ஏதோ நோக்கி போறாங்க, இல்லை வந்து ஒரு பிசினஸ் பண்றாங்க. அந்த பிசினஸ்ல அவங்க தோத்தாலுமே சரி, ஜெயிச்சாலுமே பிளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சுமே வந்து ஏன் ஒரு மெயினா நான் சொல்றேன்னா, சிவகார்த்திகேயன்றது எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு, மிமிக்ரி பண்ணி அதுக்கப்புறம் டிவி சேனல்ல வந்து ஆக்டரா ஆவாரா ஆக மாட்டாரான்னு தெரியாம, அப்புறம் 2012 பாத்தீங்கன்னா வந்து 12 தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து மெரினான்ற படத்துல வந்து இன்னைக்கு வந்து ஹீரோவா ஆவாரா ஆவானே அப்ப அவருக்கு தெரியாது. இல்லை ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு தனி மார்க்கெட் வேல்யூலாம் இருக்கும்னு சொல்லிட்டு அப்ப அவருக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும் போதுல இருந்தே அவங்க கூட இருந்து, அதுக்கு முன்னாடில இருந்து வேலையில இல்லாத போதே கூட இருந்து ஜேர்னி அப்படியே டிராவல் பண்ணி வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்காரு. மேபி இல்லாமே போயிருக்கலாம், அது டவுனாவே பாத்தீங்கன்னா அந்த ஆனாலுமே அவங்க கூட இருப்பாங்க அப்படின்றது தான் யதார்த்தமான விஷயம். எனக்கே வந்து அந்த கதையை கேட்டோடனே பாத்தீங்கன்னா வந்து பர்சனலாவே ரியலைஸ் ஆச்சு, ஓ இப்படி இருந்தா இதுவரை பெரிய லக்கு எதுவுமே கிடையாது, லைஃப் பார்ட்னரா சொல்றேன். ஓகே ப்ரோ, என்ன ப்ரோ குவாலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இது ஒண்ணு மட்டும் சொல்லிருக்கீங்க, மத்ததெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இருந்தாலே மத்த எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் அப்படின்றது தான் யதார்த்தமான விஷயம். அதாவது நான் சொல்ல போற இந்த லாயலா இருக்கிறது, கேரிங், சப்போர்ட், இப்போ நம்ம கூட தான் இருக்க போறாங்க இருந்தாலே மத்த விஷயம் எல்லாமே அவங்க கிட்ட இருந்ததுனால தான் இந்த விஷயமே பாத்தீங்கன்னா வந்து அவங்க கிட்ட இருக்கு. இந்த குவாலிட்டிலாம் இருக்கிறதுக்கு காரணமே அந்த குவாலிட்டில ஆல்ரெடி இருக்கிறதுனால தான் இந்த ஒரு குவாலிட்டியை பாத்தீங்கன்னா வந்து இருக்கு அப்படின்றத நான் மீன் பண்ணுவேன். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா வந்து 21 ஏஜ் பாத்தீங்கன்னா வந்து அது பெர்ஸ்பெக்டிவ் வச்சு இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா வந்து பேசுறேன். உங்களோட பிஓவி என்ன, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன இந்த மாதிரி விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க, நமக்கு இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.